புதுக்கடை அருகே சுற்றுலாத்துறை பணியாளர் திடீர் உயிரிழப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள காப்புக்காடு தாழவிடை பகுதியைச் சேர்ந்தவர் சிகாமணி, வயது 58. இவர் ஐதராபாத் நகரில் உள்ள சுற்றுலாத்துறையில் பணியாற்றி வந்தார். இவருக்கு மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். குடும்ப பிரச்சினை காரணமாக சிகாமணியின் மனைவி தனது பிள்ளைகளுடன் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்றுவிட்டார். அதன் பிறகு சிகாமணி அதே பகுதியில் உள்ள தனது சகோதரி வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் விடுமுறையில் ஊருக்கு வந்த சிகாமணி நேற்று முன்தினம் மாலை திடீரென இரத்த வாந்தி எடுத்தார். இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் சிகாமணி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து இதுபற்றி சிகாமணியின் உறவினர் மோந்தாஸ் புதுக்கடை போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் விரைந்து சென்று சிகாமணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது புதுக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிகாமணியின் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.